ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவரா படத்தோட ட்ரெயிலோட பிரேக் டவுன் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஸோ பிரேக் டவுன் ஈக்குவலி தான் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஆள் ஒரு ஸ்டோரி பேட்டர்னாக ரிவீல் பண்ணுற மாதிரி ஸ்டோரி அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிது. அந்த ஸ்டோரி பேட்டர்ன் இதுவாக இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் சக்ஸஸ் தான். அது அந்த படத்தோட அந்த கடல் போர்ஷன்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ஒரு மைல்ஸ்டோன் பதிக்க போகுது இந்த படம் அப்படின்னு. அந்த பற்றி இந்த ஒரு ட்ரெய்லரை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ அது மூவி ரிவ்யூலாம் கிடையாது. படம் இன்னும் வரல. படம் இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. 27 நினைக்கிறேன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே இந்த படத்தோட இந்த ட்ரெய்லர் நம்ம கொஞ்சம் ஒன்று பார்த்து பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் நீங்கள் இந்த தேவரா படத்தோட ட்ரெய்லர் பார்க்கல, தமிழ் ட்ரெய்லர் பார்க்கல அப்படின்னு கண்டிப்பாக மஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். அண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த தேவரா படத்தை அப்படி நான் லைட்டா அப்படி இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கடல் பகுதியில் இருக்கிற ஒரு சில மக்கள், பயமே தெரியாத ஒரு சில மக்களுங்க. அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம்னா என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திடீர்னு ஒரு பயப்படுற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அது எதனால பயப்படுறாங்க அப்படின்னா, தனக்கு தலைவனா இருக்கிற ஒரு தேவரா அப்படிங்கிற ஒருத்தர், நீங்க இப்ப சுறா படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுறா படத்துல நம்ம சுறா தான் அந்த இடத்துல அவருக்கு ஒரு தலைவரா இருப்பாங்க. தலைவர் சொல்லிக்க மாட்டாரு, அந்த தலைவரா இருப்பாரு. அப்ப திடீர்னு அவரு அவரை விரோதிகள் எல்லாம் கொல்ற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் செத்து போய் நினைக்கும் போது இவங்க ஒரு ஒரு திடுக்குள்ள இருப்பாங்க. நீயே போயிட்ட, ஏன்னா திரும்ப வருவார்ல. ஸோ நீயே போயிட்ட, நான் என்ன பண்ணாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு. நான் போயிட்டா என்ன, நீங்க இருக்கணும், நீங்க உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மோட்டிவேட் கொடுப்பாரு. நீங்களா எங்க போறீங்க? நீ இல்ல தம்பி, நாங்க என்னதான் பண்றது? அதான் தம்பி. இல்லனா வாழ முடியாதா? வாழணும். ஸோ அதே மாதிரிதான் இங்கே தேவரா அப்படிங்கிற ஒரு பிக் ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன அப்படின்னா பார்த்தா திடீர்னு பார்த்தா எங்கேயோ போயிட்டாரு. ஸோ கடலுக்கு போயிட்டாரா, என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாது. ஆனா அங்க போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இங்க ஒரு கெட்டவன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கிறான். ஸோ அவர் இருக்கும்போது எல்லாமே நல்லபடியா இருந்த ஒரு டேஸ், அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாமே தலைகளா மாற ஆரம்பிச்சது. முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்துச்சு. தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் முடிச்சு போச்சு. இதுல என்ன மேட்டர் அப்படின்னா கூட இருக்கிற நண்பன் தான் துரோகி. ஸோ அந்த ட்ரெயிலர் காமிச்சிருக்காங்க. அண்ட் தேவராவை எப்படியாவது போடணும் அப்படின்னு. ஸோ அது நீங்க இந்த நான் நிறைய இன்ஸ்டால்ஸ்ல அண்ட் ரீல்ஸ்ல எல்லாம் சம் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு கடல்ல ஒருத்தர் கத்தி அப்படியே அதுதான் நிற்பாரு. ஸோ அவர் உண்மையிலேயே இறந்துட்டாரா இல்ல கடல்லே உயிர் வாழ்றாரா அப்படிங்கறதான் கேள்வி. இல்ல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மாதிரி உள்ள ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட் வச்சு கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கடல்ல அந்த மீன்கள் எல்லாம் இதுக்கு உதவி பண்ணுது இவருக்கு. ஸோ சுறா எல்லாம் இவருக்கு உதவி பண்ணுதா, அதெல்லாம் காமிக்க ஒரு இட்ஸ் ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி காமிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க மாவீரன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும். ஒரு பேப்பர் பறந்து அந்த பேப்பர்ல உள்ள இங்கு உள்ள போய், ஸோ சும்மா எல்லாம் கிடையாது. அந்த ஒரு இங்குனால அந்த ஒரு இங்கு ஒரு படைப்ப ஒரு இப்ப நான் உங்களுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்றது அப்படின்னா நீங்க பழைய ஒரு ஹிஸ்டரி ஆஃப் இதை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் விரதம் இருந்து ஒருத்தன் ஒரு கல்ல உளிய செதுக்குறான், அந்த ஒரு இடத்த செதுக்குறான் அப்படின்னா அது பேசும் அப்படி மாதிரியும். அண்ட் ஒரு வண்டி செய்யறான் அப்படின்னா அது பறக்கும் அப்படிங்கிற மாதிரியும். அதெல்லாம் நிறைய ஹிஸ்டரி ஆஃப் கதை இருக்குது. என்ன அப்படின்னா ஒருத்தன் ஒரு வேலையை அவன் ஆத்மார்த்தமா அந்த இடத்துல விரதம் மேற்கொண்டு அதை செய்யணும் அப்படிங்கறதான். இப்ப நான் இந்த வேலையை செஞ்சுட்டேன், இந்த பாதை முடிஞ்சு இன்னொருத்தவன் செஞ்சுட்டு போறான் அப்படின்னா அதெல்லாம் அது நல்லா இல்லை அப்படிலாம் கிடையாது. அவர் நல்லா பண்ணுவார். பட் ஒருத்தரே விரதமா இருந்து அதை எடுத்து பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதே ஒரு இதுதான் இங்க என்ன அப்படின்னா நிறைய ஒரு ஃபேண்டசி லைட்ல கொண்டு கொஞ்சம் வித்தியாசமா காமிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி மாதிரி. அப்ப நீங்க அந்த படம் மாவீரன் படத்தை
அதே ஒரு பேட்டர்ன்ல கடல்ல போய் விழுந்தவர், கடல்ல போய் செத்தாரா, இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா நண்பன் தான் துரோகமா மாறுறான் அப்படிங்கிறது நமக்கு வந்து ட்ரெயிலர் பார்க்கும்போது புரிஞ்சிருச்சு. சோ அவர் செத்துட்டாரா, இல்ல அங்க சாகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு மீன்களோட மீன்களா இவர் இருக்காரா, மீன்களோட மீன்கள்னா வந்துட்டு அது இவருக்கு மூச்சு கொடுத்ததா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கலான வந்துட்டு ஒரு ஒரு திங்க வந்து எனக்கு ஓடிட்டு இருக்குது. அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், ஸோ இதுவாக இருக்கலாம், அது வந்துட்டு அன்லாஜிக்கா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. படம் பார்க்கும்போது தெரியும். அந்த படம் போது நான் ரிவ்யூல சொல்றேன். எனக்கு இதை பார்க்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் தோணுது எனக்கு. அண்ட் அப்படியே கட் பண்ணா இந்த படத்தை வந்துட்டு எப்படி ஒரு பிக்கப்ல கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு எஸ் ஒரு டம்மி பீஸ் அப்படின்னா வந்துட்டு அவரோட பையன் ஒருத்தன் சண்டைக்கே பயப்படுவான். தேவரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு சண்டைக்கு பயப்படாத ஒரு கேரக்டர். ஆனைக்கு ஒரு சண்டைக்கே பயப்படுவாரு. ஸோ அவரோட மகன் சண்டைக்கே பயப்படுவாரு. சின்ன பிள்ளையாட்டும் பயந்துகிட்டு அவன் எப்படி கட்டுக்க பயப்பட்டு 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 இருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடைச்சு அந்த ட்ரிகர் பாயிண்ட பிடிச்சி வந்து திரும்ப எல்லாரையும் அடிச்சு புலந்து வர சீனில் தான் வந்துட்டு இங்க எல்லாமே பயங்கரமா இருக்க நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி ப்ரெடிக்ஷன்ல வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கதை பேட்டர்ன் என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு குஸ்தி வைக்கிற மாதிரி ஒரு இது நடக்குது, ஒரு போட்டி. ஸோ அந்த போட்டியில வந்துட்டு யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு தலைக்கட்டு மாதிரி ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நிறைய பேர் போட்டிடுறாங்க, நிறைய பேர் தோத்து போறாங்க, அதுல நிறைய வஞ்சகங்கள், நிறைய துரோகங்கள், அதுல நிறைய பேர் செத்து போறாங்க, அதனால நிறைய பிரச்சனை வருது. அதுல வந்துட்டு இவங்க நம்ம தேவாவை கேட்டா வந்துட்டு தேவா சொல்றாரு, இல்ல நான் வந்துட்டு என்னை கொண்டுருவாங்க, எனக்கு பயமா இருக்கு. தேவரா கிடையாதுங்க, வேற ஒருத்தர். ஸோ எனக்கு அவரோட பயமா இருக்கு அப்படின்னு. ஸோ அவருக்கு அங்க வந்து ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு தேவரா அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆள், ஆனா அவரோட பையன் வந்துட்டு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லும்போது அவரோட உருவம் மட்டும்தான் இவனுக்கு இருக்குது, அவரோட தைரியம் இவனுக்கு இல்ல. அது மாதிரி அதை வந்துட்டு சொல்லும் போதெல்லாம் இவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே அட்டகாசமா இருந்துச்சு. போட்டியில கலந்துக்க போறியா என்ன? என்ன பேசுற நீ? கொன்னப்படுவாங்க என்ன? அது நான் அந்த படத்தோட அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு சில வித்தியாசமான ஓவரால் கதை எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. பட் என்ன அப்படின்னா அந்த கடலுக்குள்ள வந்துட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அது தேவாவா இல்ல வேற யாராச்சுமா? ஏன்னா கடல்ல ஒருத்தர் செத்துட்டாரு. செத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடந்துச்சு, அந்த ஃபேண்டசியான ஒரு விஷயம் என்ன, இதுதான் கேள்வி. மற்றபடி இந்த கதையெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கண்டிப்பா புரியும். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் இப்படி போயிட்டாரு, தன்னோட மகன் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அவனுக்கு நிறைய பிரச்சனை வரும்போது அவருக்கு பயந்து ஒதுங்கி போறாரு. போக இவங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும்போது வந்துட்டு என்னால செய்ய முடியாது அப்படி மாதிரி. ஆனா அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், வந்துட்டு அந்த ஊருக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அவரு தேடி போயிருக்காரு, அந்த ஒரு இடத்த தேடி போயிருக்காரு. போகும்போது வந்துட்டு அங்க போய் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ தனியா தான் போயிருக்காரு அப்படி மாதிரி தேவா சொல்லுவாரு. ஸோ அது என்ன, யார சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. முரட்டு புடிவானத்துல போயிருக்கா அவனோட பையன். அண்ட் இந்த கடல்ல என்ன பிரச்சனை, அது அப்படி அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்துட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஒரு கடலுக்குள்ள நீ வந்துட்டு ஒரு பொய்ய மறைச்சு போற அப்படின்னா வந்துட்டு அது துரோகத்துக்கு சமம் அப்படின்னு மாதிரி. ஒரு கடலுக்குள்ள போறனாலே ஒரு தூய்மையோட போகணும். ஏன்னா இந்த காத்துக்கு உயிர் இருக்குது, கடலுக்கு உயிர் இருக்குது, அண்ட் நீங்க வந்து நிலத்துக்கு உயிர் இருக்குது. நீங்க நினைக்கிற இதெல்லாம் வந்துட்டு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. மரத்துக்கு உயிர் இருக்குது, நமக்கு உயிர் இருக்குது, ஒரு ஆடுக்கு மாடுக்கு உயிர் இருக்குது, எல்லாருக்குமே உயிர் இருக்குது. அந்த உயிர் வந்துட்டு அந்த கோர் தான் அங்க வந்து நடக்கிறது. ஸோ அந்த கோர் ஆஃப் த எட்ஜ் வந்துட்டு அடிபடும் போது தான் வந்து நம்மளோட உயிர் போகுது. ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான், கடலுக்கும் அதே மாதிரி தான். அந்த கோர் வந்துட்டு அடிபடும் போது தான் வந்துட்டு கோர் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்து அந்த இடமே வந்துட்டு ஒரு மாதிரி கதிகலங்கி போயிட்டு இருக்கும்போது அதாலே பொறுக்க முடியாம அதோட சீட்டத்தை காமிக்கிறது தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் தென்னை மரத்துல இருந்து இளநீர் இல்லைன்னா வந்துட்டு நேச்சர் ரிவெஞ்ச் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அது வந்துட்டு அதோட மண்ணுல ஏதோ குறைபாடோ இல்ல அதுல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேச்சர் ரிவெஞ்ச் இருக்கிறது தான் ஒரு மேஜரான ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ரீசன் நான் கருதுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதே மாதிரிதான் வந்துட்டு இங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்குது. ஸோ அது யாரு? இட் மீன் அந்த கடல்ல வந்துட்டு உள்ள போனார்ல, ஸோ செத்தாரா சாவலும் தெரியாது தேவரா. அப்ப அங்க உள்ள இருக்கிற வந்துட்டு யாரு? கடல்ல மீனையும் பறந்துகிட்டு மீனுகிட்ட இருந்தே வர்றாரு, அவர் யாரு?
ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு புரியும். தெரியாத பயமா மாற போறேன். இது ஒரு நார்மல் கதை. ஓகே, இது ஒரு நார்மலான ஒரு கதை. சிம்பிளா தான் ட்ரெய்லர் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வந்துட்டு அவங்களோட ஒரு பையன் வந்துட்டு இருக்காரு. அந்த பையன் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுற ஒரு கேரக்டர். ஆனா அவரோட அப்பா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு ஆள். ஆனா அந்த பயங்கரமான ஒரு ஆளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு கோழையான ஒரு மகனா பிறக்கணும் அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே துன்பப்பட்டு ஒரு மாதிரி கேள்விகள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட அப்பாவோட ஸ்டோரி பேட்டர்ன் எல்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வில்லன் யாரு அப்படிங்கிறத பார்த்து வில்லனை வந்துட்டு அடிச்சு நொறுக்கி நம்ம இங்க எங்கஸ்டா இருக்கிற நம்ம அந்த இந்தியா வந்துட்டு வில்லனை அடிச்சு நொறுக்கி போட்டு தவிடுபடி ஆக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு வில்லனை தாக்கு பிடிக்க முடியாம இருக்கும்போது ரீ என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம தேவாரா. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, அது மட்டும் இல்லாம இது நம்மளோட ப்ரெடிக்ஷன். அது மட்டும் இல்லாம வந்துட்டு அந்த கடலுக்குள்ள என்ன நடக்குது, ஸோ இது நமக்கு தெரியாது. ஸோ இது வந்துட்டு அந்த கடலுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பா கிளாரிஃபை ஆகும். ஸோ நான் இப்ப சொன்னது வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சில பல குறை நிறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா சொல்லுங்க. தேவாரா அப்படிங்கிற அந்த படத்தோட ட்ரெயிலர் நான் வந்து பாக்குறப்பா தேவாரா அப்படிங்க என்னதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா மஸ்டா யூடியூப்ல வந்துட்டு தேவாரா அப்படின்னு சர்ச் பண்ணீங்க. நான் வந்துட்டு என்னோட கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்துட்டு டேக் பண்றேன். ஸோ அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதை பார்த்துட்டு எஸ் தேட்டர் போலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். ஸோ கண்டிப்பா தோணுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் வந்துட்டு மீண்டும் சந்திப்போம். ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரெயிலர் பார்த்து உங்களுக்கு வந்து அப்படியே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் படம் பார்த்துட்டு அதோட உண்மையான ரிவ்யூ நான் சொல்றேன். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் ஓகே, பை, see you, that's another video.